வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கான கிருஷ்ணருக்கு மிகவும் உகந்த அவல் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக செஞ்சுருக்கோம். அதனுடைய செய்முறையை எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதை லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதுலேயே தேவையான அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை வறுக்கிறது மட்டும் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ திராட்சையை வறுத்தாச்சு, இதையும் எடுத்துடலாம். இப்போ இதுலேயே 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 400 கிராம் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த நெய்யில் சேர்த்துடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். இப்போ இதுலேயே சிகப்பு அவல் இருந்தாலும் செய்யலாம், அதுவும் ரொம்ப நல்லது தான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் 1-2 பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு கனமான பாத்திரத்தில் சாஸ்பேனில் 1/2 kg வெல்லம் எடுத்துருக்கேன். இதை நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதுலேயே சர்க்கரை சேர்த்து செய்யணுன்னாலும் செய்யலாம். வெல்லம் சேர்த்து செஞ்சால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது பாகு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் காய்ச்சின பால் 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ பால் நல்லா கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தால் போதும், ஆல்ரெடி நம்ம காய்ச்சினது தான். இப்போ பால் நல்லா கொதி வந்துடுச்சு. வறுத்து வச்சுருக்கிற அவலை இதில் சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அடி பிடிக்காத இருக்கணும். இப்போ இந்த பால்லேயே இந்த அவல் நல்லா வெந்து வரணும். இதை அப்படியே நம்ம முழுசாகவும் போட்டு செய்யலாம். ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறதா இருந்தால் இது மாதிரி நம்ம அரைச்சிட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அவல் நல்லா வெந்துடுச்சு. நல்லா இது மாதிரி சாஃப்டாக வேகணும். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இது டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 5 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சூடான பாலில் குங்குமப்பூ இது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதை நல்லா அரை மூடி தேங்காய், இதை நல்லா திக்காக பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அவல், வெல்லம், தேங்காய் பால் எல்லாம் சேரும்போது டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். வெல்லம் சேர்க்கும்போது மட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெல்லம் சேர்க்கணும். இப்போ நம்ம ஆல்ரெடி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்குவோம். இப்போ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நானூறு கிராம் அவலுக்கு 500 கிராம் வெல்லம் சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் சரியாக இருக்கும். இப்போ அதை நல்லா வெல்லத்தை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். பாயசம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணருக்கு நம்ம முக்கியமாக நெய்வேத்தியம் செய்யக்கூடியதுன்றது பார்த்திங்கன்னா அவல் தான் ரொம்ப முக்கியம். அது இது மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஒரு பாயசமாக செஞ்சு வச்சு நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும்.
இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து கிருஷ்ண ஜெயந்திக்கான ஸ்பெஷல் அவல் பாயசம் செஞ்சுருக்கோம். ரொம்பவே யம்மியாக அருமையாக வந்திருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.